கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றும் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, முந்தின உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலும் பிந்தின வாழ்க்கை அதிக நன்மையாய், அதிக மகிமையாய், அதிக ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆனா இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி இருக்கிறது போல தெரியல. இங்க ஆகாய் தீர்க்கதரிசி யாரிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னா பாருங்க, 2வது அதிகாரத்துல 1வது வசனத்துல 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய், ஆகாய் என்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் அவன் மூலமாய் பேசுகிறார். அவன் வாயின் வார்த்தையின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன்ட்ட கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிட்ட, நீ செருபாபேல் என்கிற ஒரு தலைவன் இருக்கிறான், யூதாவின் தலைவன், அவன்கிட்ட போய் சொல்லு. அது மாத்திரமல்ல, ஆசாரியன் இருக்கிறான், யோசுவாங்கிற பிரதான ஆசாரியன் இருக்கிறான், அவனிடத்துலையும் கொஞ்சமா இருக்கிற இந்த ஜனத்திடத்திலையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜனங்க கொஞ்சமா இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லு. ஊழியக்காரன் பிரதான ஆசாரி யோசுவா கிட்ட போயும் சொல்லு. அது மாத்திரமல்ல, இந்த யூதாவுக்கு தலைவனா இருக்கிறானே செருபாபேல், அவங்கிட்டே நீ போய் சொல்லு. என்ன சொல்றது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, அவர் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தீர்க்கதரிசிட்ட ஊழியக்காரன் மூலம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா, இதற்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, இங்க இந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை பார்த்தது யார்? ஒரு சிலர் இங்க இருப்பீங்க. அந்த ஆலயத்துல ஆமாம், முழுவதும் உள்ள ஃபுல்லா தங்கத்தினால, பசும் பொன்னினால, சுத்த தங்கத்தினால, தகடுகளால பதிக்கப்பட்டு இருந்துச்சு. பல என்ன செய்யணும், 30 லட்சம் கிலோ தங்கத்தால, முழுவதும் தங்கத்தினால என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? இந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்துச்சு. வெளியில கற்களால் கட்டப்பட்டாலும் உள்ள முழுவதும் தங்கத்தால கட்டப்பட்டிருந்தது. பொருட்கள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு? தங்கத்தால மூடப்பட்டிருந்துச்சு. ஃபுல்லா முழுவதும் தங்கம் தான். குத்து விளக்கு முழுவதும் சுத்த பசும் பொன்னால இருந்துச்சு. மேஜை தங்கத்துல, ஆமா, உடன்படிக்கப்பட்டி தங்கத்துல, எல்லாம் தங்கத்துல இருந்தது. அவ்வளவு விலையேறப்பட்டதா இருந்தது. ஆலயம், இந்த சர்ச்சு ஆலயம் மிக பிரம்மாண்டமா பெரியதா இருந்தது. அங்கு பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அங்க பலிபீடம் இருந்துச்சு. அங்க நிறைய பேர் பலி செலுத்தினாங்க. ஆடுகளையும் மாடுகளையும் காளைகளையும் புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆலயத்துல எப்பொழுதும் ஆட்கள் வந்து போய் கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தீங்க. இப்ப கொஞ்சமான ஜனங்கள் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க.
கொஞ்சமான ஜனங்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் இந்த ஆலயம் எப்பொழுது நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது ஒன்றுமல்லாதது போல இருக்குது. இப்போ பார்க்குறீங்களே, உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குது? அந்த 3ஆம் வசனம் சொல்லும்போது, இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னைக்கு ஆலயம், தேவ ஆலயம், ஆண்டவருடைய சபை, சர்ச்சுன்னு சொல்லப்படுகிற அங்க முன்னாடி காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் பாவம் செய்ததுனால ஆண்டவர் அடுத்த நாட்டுக்காரங்க கையில ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜ்ய தூர நாட்டுல இருந்து என்ன செய்தாங்க, இவங்களை வந்து சிறைபிடிச்சு இந்த ஆலயத்தெல்லாம் இடிச்சு எல்லாம் ஒண்ணுமில்லமாக்கி ஜனங்களை எல்லாம் கொன்று குவிச்சு நிறைய பலவான்களா, வாலிபர்களை, திடனா உள்ளவங்களை, அறிவாளிகளை, சிறந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க நாட்டில் போய் அடிமையாக்கிட்டாங்க, வேலைக்காரங்களாக்கிட்டாங்க. இங்கே சுதந்திரமாக வாழ்ந்தாங்க, அங்கே அடிமையாக மாறிட்டாங்க. அப்படி வாழ்ந்து 70 வருஷம் கஷ்டப்படுறாங்க. 70 வருஷம் வேற நாட்டில் போய் இருந்து கஷ்டப்படுறாங்க. சொந்த ஊரில் வாழ முடியல, சொந்த நாட்டில் இருக்க முடியல, சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியல, பிடிச்ச மாதிரி வாழ முடியல, அடிமையாக இருக்கிறாங்க. அங்கே வேதனைகளையும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. என்னைக்கு சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமா, ஒவ்வொரு காலமா நினைச்சு 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 இனிமே போனா என்ன, போகலன்னா என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி 70 வருஷம் கழிச்சு திரும்ப என்ன செய்தாரு, கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிட்டுட்டு வந்து இங்க பார்த்தா தேவ ஆலயம் இல்லை, எல்லாம் சும்மா கிடக்குது, மண்ணேடா கிடக்குது. ஆலயம் இருந்த இடம், ஆமா, முழு உலகமும் பார்த்து பிரமிக்கிற அந்த தேவ ஆலயம், ஆண்டவருடைய ஆலயம் ஒன்றுமில்லாம கிடக்குது. ஆண்டவர் சொன்னாரு, திரும்ப இதை வந்து கட்டுங்கன்னு சொன்னாரு. அங்க அடிமையா இருந்த இடத்துல அந்த ராஜா கோரேசுங்கிற ஒரு பெரிய ராஜா, 120 நாடுக்கு ராஜாவா இருந்தவர், போங்க உங்க ஆலயத்தை கட்டுங்க, உங்க ஆண்டவருக்கு திரும்ப ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்தில் இருந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்து கொஞ்சம் ஆலயத்தை கட்டுறாங்க, கட்டிட்டு மறுபடியும் பிரச்சனை வருது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இவங்க வந்துட்டா என்ன பண்றது, சும்மா கிடச்சி நம்ம அதை என்ன செஞ்சு புழங்கிக்கிட்டு இருந்தோம், பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், நம்ம ஆக்கிரமிச்சிருந்தோம், இவங்க வந்துட்டாங்களே திரும்ப 70 வருஷங்களுக்கு திரும்ப சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு வந்துட்டாங்களே, இவங்க வந்தால் நம்மளுக்கு பிரச்சனையாகி போயிருமே, நாம் எடுத்திருக்கிறோம், நாம் ஆக்கிரமிச்சிருக்கிறோம், நாம் பயன்படுத்துகிறோமே, அதனால் இவங்களை இங்கே என்ன செய்யக்கூடாது, நிம்மதியாக வாழ விடக்கூடாது, எப்படியும் மறுபடியும் இங்கேருந்து துரத்தி விட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மேலே ராஜாவுக்கு பெட்டிஷன், மனு மேலே மனு போட்டு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லிடுறாங்க. அவ்வளவு வேதனைக்குள்ளாக்குறாங்க. வந்து பார்க்குறாங்க, ஒரு காலத்தில் செழிப்பா, ஒரு காலத்தில் ஆசீர்வாதமா, ஒரு காலத்தில் ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. இப்போ பாலடைஞ்சு எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சுற்றி உள்ளவங்க வேற இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் ஏசப்பாவை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இருப்பு, சந்தோஷமாக குடும்பமாக ஒன்றா ஒரு குறையில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள், இந்த பிரசங்கத்தை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள், இன்னைக்கு எல்லாமே இல்லை, மனைவி இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு இன்னைக்கு வீடு இல்லை, எனக்கு சொந்த பந்தம் இல்லை, இன்னைக்கு உறவு இல்லை, நான் இப்போ சொந்த ஊர்லேயே இல்லை, எல்லாம் இழந்து இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு அனாதையை போல வந்து நிற்கிறேன். இன்னைக்கு எல்லாம் பாலடைஞ்சதாக கிடக்குது, எல்லாம் இடிஞ்ச நிலைமையில் இருக்குது, ஒன்றும் இல்லாததா இருக்குது. அப்படி நினச்சி ஒரு வேளை வேதனையாக வந்தா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ பார்க்குற ஒன்றுமில்லாத போல இருக்குதா, அதை பார்த்து நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் ஒன்றுமில்லாம போன போது அது திரும்ப அவரால் கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாலான மண்ணு மேடுகளை எல்லாம் கர்த்தர் உங்களை திருப்பி கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரத்தை திருப்பிக்குங்க, 12வது வசனத்தை வாசிங்க. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள்
பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி திருத்துகிறவன் என்றும். அல்லேலூயா. ஆமா, பாழா கிடக்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து உன் கையால கட்ட வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, கடன் இருக்கா, உன் கையாலேயே கட்டி அடைச்சு கடன் இல்லாதபடி மாற்றுவார். வீடு இல்லாம இருக்கிற உன் கையினாலேயே வீடு வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இழந்த வீடுகளை, இழந்த சொத்தை, இழந்த ஆசையை, இழந்த குடும்பத்தை, இழந்த உறவை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த நிம்மதியை எல்லாத்தையும் உன் மூலமா திரும்ப கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாலானதை மறுபடி கட்டுவ. நீ ஒன்றுமில்லாம இடிஞ்சு கிடந்த மறுபடி கட்டி புதிதாக எழுப்புவார். மறுபடி நீ அசிவாரம் போடுவா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, கிருபையை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாலானதை உன் கையில கொடுத்துட்டாங்களே, என் வாழ்க்கை பாலானதா இருக்குதே, எல்லாம் இடிஞ்ச நிலைமையில இருக்கிறதே, எனக்கு இப்படிப்பட்ட நிலைமையில கொடுத்துக்கிறாங்க. வருத்தப்படாதீங்க. பாலான மண்மேடா இருந்தாலும் நீ போனா அது அரண்மனையா கர்த்தர் மாற்றி காமிப்பார். எதற்கு நாமே சொல்றீங்க? அல்லேலூயா. அது ஒன்றுமில்லாத ஆட்களே குடியிருக்க முடியாத ஒரு வனாந்தரத்தை போல, ஒரு பாலைவனத்தை போல, ஒரு காடுகளை போல இருந்தா நீ போனா அது குடியிருப்பா மாறிடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒண்ணுமே இல்ல, தண்ணி இல்ல, ஆமா முள்ளா இருக்குது, கல்லா இருக்குன்னா நீ போனா அது செழிப்பாய் கர்த்தர் உனக்காக மாற்றி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா உனக்கானதை கர்த்தர் உன் கையில தான் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கையில தான் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு வருது, உங்களை தேடி வருதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, அது எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, 21 வருஷம் ஆனாலும் சரி, 26 வருஷம் ஆனாலும் சரி, அது 11 வருஷம் ஆனாலும் சரி, அது 7 வருடம் ஆனாலும் சரி, எத்தனை வருடம் ஆனாலும் உங்க கையில தான் கர்த்தர் கொடுப்பார். வேறொருத்தர் கையில் அதை கொடுக்கவே மாட்டார். நம்பினா நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க. பாலா போனது உன் கண்ணு பார்த்துச்சு, அதே போல அது அரண்மனையாகிறது, அது செழிப்பா மாறுது, அது குடியிருப்பா மாறுது, அது பட்டணமா மாறுது, அது சந்தோஷமா மாறுது. உன் கண்ணு பார்க்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஒண்ணுமில்லாதது உன் கண்ணு பார்த்துச்சு, இனி எல்லாம் இருக்கிறத உன் கண்ணு பார்க்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதை உங்க கையில கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உனக்கு பேர் பெறுவ, உன்னை திருத்துறவங்களா, உங்களை உயர்த்துறவங்களா, நீங்க கட்டி எழுப்புறவங்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒன்றும் இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து 4வது வசனத்தை வாசிங்க. யாகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முதல்ல ஒண்ணுமில்லாம இருக்குது, நாங்க ஒண்ணுமில்லாம இருக்கு, எல்லாம் இழந்து இருக்கிறோமே. இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இப்ப உங்க பார்வைக்கு ஒண்ணுமில்லாத மாதிரி இருக்குது. ஆனா நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொடுப்பேன், எல்லாத்தையும் தருவேன், என் பார்வையில் அது எல்லாமே திரும்ப கொண்டு வருவேன் இருக்குதுன்னு சொன்னாரு. 2வது சொல்றாரு, ஒண்ணுமில்லைன்னு சொல்லி நீங்க அப்படியே திடன் இல்லாம, ஒரு தைரியம் இல்லாம, ஒரு பலன் இல்லாம நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒண்ணுமில்லைன்னு சொல்லி குழம்பி மனசை விட்டுறாதீங்க.
எல்லாமே இருக்குது, எல்லாமே என் கையில் இருக்குது, எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படியே மனசு விட்டு சோர்ந்து அப்படியே தைரியம் இல்லாம அதைரியத்தோட சோர்ந்து விழுந்துறாங்க. தொடர்ந்து உங்க வேலையை நடப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தொடர்ந்து உங்க வேலையை செய்யுங்க. தைரியமா திடனா இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைவனே திடனாயிரு, செருபாவேலே திடனாயிரு. தடையாயிருச்சுன்னு நினைக்காதே. எல்லாம் கொஞ்சம் கைகூடி வர்ற மாதிரி இப்ப எல்லாம் தடங்கள் ஆகி போச்சு, எல்லாம் தடையாகி போச்சு. எப்படியும் மாறிடணும் ஆர்வத்தோடு இருந்தேன், அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடையானது மறுபடியும் கர்த்தர் இந்த காரியத்தை நடத்தி காமிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதெல்லாம் தடையா போச்சு அதை மறுபடியும் நடத்தி காமிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சம பூமி ஆவார். ஆமா, பெரிய மலையை பார்த்து சொல்லுங்க, நீ பெயர்ந்து போன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையை பெயர்ந்து போ, தடைகளை பெயர்ந்து போ, தடை பண்ணுகிற மனுஷர்களை பெயர்ந்து போங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பெயர்ந்து போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதைரியப்படாதீங்க. தடையா இருக்கு, முட்டுக்கட்டையா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் விலைக்கு போடுவார். தடைகளை விலைக்கு போடுவார். தடைகளை உடைக்கிறவங்க முன்னாடி போறாரு, அவர் முன்னாடி போறாரு. எல்லா தடையும் உடைச்சு போடுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் திடம் கொண்டு வேலையை நடப்பீங்க. தொடர்ந்து தைரியமா கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைன்னு புலம்புறதை விட்டுட்டு எல்லாத்தையும் தருவேன்னு சொன்ன இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்தையும் திரும்ப தருவாரு, அது பல மடங்கா திருப்பி கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா பார்த்தா நிலைமை எதிராக இருக்க பாருக்கா. அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க குழம்பிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல, எப்படி ஆகும்னு தெரியலையே, என்ன பண்ண போறேன்னு ஒரே யோசனையில் இருக்கிறீங்க. யோசனையை விடுங்க, இயேசுநாதரை பாருங்க, அவர் எல்லாத்தையும் மாத்தி காண்பாரு. ஆமா, ஒரு இமைப்பொழுதுல கர்த்தர் மாற்ற முடியும். எத்தனை ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் தீர்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடனா இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேலையை நடத்துங்க. உங்க காரியத்தை, உங்க தொழில, உங்க வேலையை, உங்க வியாபாரங்களை தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோட. ஏன் தெரியுமா? ஏன் செய்யணும் அப்படின்னா, நான் உங்களுடனே இருக்கிறேன். தடையாயிருச்சு, தாமதமாயிருச்சு, எல்லாம் குறையா இருக்குது, எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ஆண்டவர் என் கூட இல்லையாட்டிருக்குது, அதனால தான் என் நிலைமை இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, தடையை பார்க்காத, இந்த தடையை மாற்றுறதுக்காகவே நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத, எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்கும்படி உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேலையை நடப்பி, தைரியமே வேலையை நடப்பி, தொடர்ந்து முன்னேறி செல்லு, ஏன்னா நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆராதனையில பாடுறீங்கல்ல, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் உன் கூட இல்லைன்னா இந்த பிரச்சனையில், இந்த கஷ்டங்களில், இந்த போராட்டத்தில், இந்த துன்பத்தில், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் உன்னால் வாழ முடியாது. உன்னை வாழ வைக்கிறதுக்காகவே உன் கூடவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னால் தைரியமா
உனக்கு கொடுத்த வேலையை, உனக்கு கொடுத்த பொறுப்பை, உனக்கு கொடுத்த ஊழியத்தை, உனக்கு கொடுத்த தரிசனத்தை, உனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் தைரியமா நடப்பி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு இது. தைரியமா நடப்பி, உன் கூடவே நான் இருக்கிறேன், திடன்கொள், தைரியமாயிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமாயிரு, திடனாயிரு, மனசை விட்டுறாரு. ஏன்? நான் கூடவே இருக்கிறேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை ஆகாய 2:5 வாசிங்கல. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். பயப்படாதீங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சொல்றாரு, நீ ஆண்டவரை நம்பி, ஏசப்பாவை நம்பி, அவருடைய ஆலயத்துல அவர் கரத்துல உன் வாழ்க்கையை என்னைக்கு ஒப்பு கொடுத்தையோ, ஏசப்பா எல்லாமே நீங்க தான் சொல்லும் போது அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. நான் எகிப்து நாட்களிலே ஆமி சுத்திரம் செய்தது போல உனக்கு நான் அதிசயத்தை செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமா, நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அவர் சொன்னார் பாத்தியா, அந்த வார்த்தையை ஒரு நாள் அவர் மாற்ற மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வைக்கும் போது நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். ஆமா, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க செய்வேன். உங்க முகத்தை வெக்கப்படுத்தவே விட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். சபிக்கிறவர்களை என்ன செய்வேன்? சபிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தனே, அந்த வார்த்தையை நான் ஒரு நாளும் மறக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ஆதியில உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், வாக்கு கொடுத்தேன், அதை ஒரு நாள் நான் மறக்கலை. நீ மறந்து போயிட்ட, ஆனா நான் மறக்கலை. நான் என்ன செய்யல? அதை மறக்கல. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது நான் உனக்கு அதிசயத்தை செஞ்சேன், அற்புதத்தை செஞ்சேன். உன்னை விடுவிக்கிறதுக்கு அந்த பார்வன்ட்டிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து காப்பாற்ற எத்தனையோ அதிசயத்தை செஞ்சேன், எத்தனையோ அற்புதத்தை செஞ்சேன், எத்தனையோ வல்லமை காண்பிச்சேன், உன் கூடவே இருந்தேன். அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் செஞ்சேன். அதே ஆண்டவர், நான் சொல்றேன், என் வார்த்தை மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, என் ஆவியானவர் உன் நடுவிலேயே இருப்பார். நான் உன் நடுவிலேயே இருப்பேன். நீ எங்க போனாலும், நீ எங்க நின்னாலும், எங்க இருந்தாலும், நீ நடந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும், அந்த இடத்துல உன் நடுவில் நான் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க நடுவிலேயே இருக்கிறேன், உங்க கூடவே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது தெரியாம நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். இது தெரியாம நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இது தெரியாம நீ அழுது கொண்டு இருக்கிறாய். ஆனா நான் உன் நடுவிலே என்ன செய்றேன்? நிலை கொண்டிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன சொல்ற? நிலை கொண்டிருப்பேனா நிலையா உங்க கூடவே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை விட்டு விலகவே மாட்டேன், உங்களை கைவிடவே மாட்டேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் ஆவியானவரும் உங்க நடுவிலே நிலை கொண்டிருப்பார். அவர் கூடவே வருவார். மேக ஸ்தம்பமா கூட வருவாரு, அக்னி ஸ்தம்பமா கூட வருவாரு. உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அதை எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற வரைக்கும் உங்க கூடவே தான் வருவார். நான் உனக்கு சொன்னதை எல்லாம் செய்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டேன், எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறேன், உங்க நடுவுலையும் இருக்கிறேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது தெரியாம நிறைய நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம். என்ன தெரியல, நமக்கு ஏசப்பா கூட இருக்கிறது தெரியல. கஷ்டம்தான் நமக்கு தெரியுது, வேதனை தான் நமக்கு தெரியுது, போராட்டம் தான் நமக்கு தெரியுது, வெறுமை தான் நமக்கு தெரியுது.
எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, அதுதான் நமக்கு தெரியுது. ஆனா கைவிடாம கூட இருக்கிற கர்த்தர் நமக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் உன்னோடு கூட நிலைத்திருப்பார், உனக்குள்ளே நிலைத்திருப்பார். ஏன்னு சொன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நம்ம ஏசப்பாவுடைய ஆலயமா இருக்கிறோம், நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுவார், அவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாழாக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, ஒன்றுமில்லாம வெறுமையா இருக்கிற இந்த ஆலயத்தை மகிமையினால நிறைய பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க நல்ல கையதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, கர்த்தர் மகிமையினால உங்களை நிரம்ப பண்ணுவார், இந்த ஆலயத்தை நிரம்ப பண்ணுவார். வெறுமையா இருக்கிற அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரம்ப பண்ணுவார். கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்க பண்ணுவார், கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல உதிக்க பண்ணுவார், கர்த்தருடைய வல்லமை உங்களிடத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஒரு விஷய சகல ஜாதிகளை அசைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகல ஜாதிகளால் விரும்பப்படுகிற கர்த்தரின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இங்கிருந்து முழு உலகத்திற்கும் புறப்பட்டு செல்லும். ஒன்னிடத்திலிருந்து விரும்பப்படுகிறவரின் வல்லமை வெளிப்படும், விரும்பப்படுகிற மகிமை வெளிப்படும், விரும்பப்படுகிற அதிசயங்கள் வெளிப்படும், விரும்பப்படுகிற அற்புதங்கள் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விரும்பப்படுகிற கர்த்தரின் வல்லமை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விரும்பப்படுகிற மகிமை வெளிப்பட போகுது, விரும்பப்படுகிற அபிஷேகம் இங்கிருந்து வெளிப்பட போகிறது, விரும்பப்படுகிற அற்புதமும் அதிசயமும் இங்கிருந்து வெளிப்பட பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆச்சரியம் நடக்க போகுது, உன்னிடத்திலிருந்து அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். இந்த ஆலயத்துல கர்த்தர் மகிமையை வெளிப்பட பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமை சுத்திர வெறுக்கப்பட்டவர்கள் மத்தியில உங்களை விரும்பப்படுகிற வல்லமை வெளிப்பட போது, அப்போ அநேகர் உங்களை விரும்புவார்கள், அநேகர் உங்களிடத்துல புறப்படுகிற வல்லமைய அபிஷேகத்தை மகிமையை தேடி வர போறாங்க. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். விரும்பப்படாத நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, வெறுமையான நிலைமை, சிறுமையான நிலைமையை மாற்றி கர்த்தர் மகிமையான நிலைமைக்கு உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் தரிசனத்தை மாற்ற போகிறார், உங்கள் குடும்பங்களை மாற்ற போகிறார், உங்கள் பிள்ளைகளை மாற்றப்பட போகிறார். எவராலும் விரும்பப்படாத உங்களை எல்லாராலும் விரும்பப்படுகிறவர்களாய் இயேசுநாதர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒன்றுமில்லையே, கட்டும் போதே இடையிலே எல்லாம் நின்றுச்சே, தடை ஆகி போச்சே, ஒரே கஷ்டமா இருக்குது. முன்னாடி இந்த ஆலயத்தை கட்டும்போது அப்படியே சட 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 வேகமாக ஆலயத்தை கட்டினாங்க, தடையே இல்லை, வேகமாக கட்டி முடித்தோம், ஒரு குறையும் இல்லை, அவ்வளவு அருமையாக மகிமையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக கட்டி எழுப்பப்படக்கூட வழி இல்லாமல் இப்படி நிற்கிதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தடை ஆகலாம், தாமதம் ஆகலாம், ஆனால் தரிசனம் முடிவில் விளங்கும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். முந்தின ஆலயத்தில் முந்தின நாட்களில் நடக்காத வல்லமை வெளிப்பட போகுது, முந்தின காலங்களில் நடக்காத அதிசயங்கள் உங்களிடத்துல கர்த்தர் வெளிப்பட பண்ண போகிறார்.
நான் உங்களை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமானதா இருக்கும். எந்த ஜனத்திடத்திலும் ஜாதி இடத்திலும் செய்யப்படாத காரியத்தை உங்கள் நடுவில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்ததாக 8வது வசனத்தை வாசிக்கலாம். வெள்ளியும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா சரி ஆண்டவரே, எல்லாம் ஓகே தான், எல்லாம் சரிதான். இதுக்கு முன்னாடி வெள்ளிய ஒரு பொருட்டே இல்லை, கல்லு மாதிரி குமிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஆலயத்தை கட்ட குவிச்சு வச்சிருந்தாங்க, கல்லு மாதிரி. அதை எடை போடலை, நிற்கலை, சும்மா கல்லுகளை தட்டி குவிக்கிற மாதிரி குவிச்சு வச்சிருந்தாங்களாம் வெள்ளியை ஆலயத்துக்காக கட்டுறதுக்காக. ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 லாரி நிறைய, பெரிய லாரி நிறைய தங்கத்தை சேர்த்து வச்சிருந்து அந்த ஆலயத்தை கட்டினாங்க. அவ்வளவு தங்கம் இருந்துச்சு, எண்ணி முடியாத அளவுக்கு வெள்ளி இருந்துச்சு. அப்படி மகிமையாக ஆலயத்தை கட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லையே. இப்போ நாங்கள் எப்படி அந்த ஆலயத்தை மாதிரி கட்ட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொண்ணும் என்னுடையது தான், இந்த வெள்ளியும் என்னுடையது தான். நீ கொடுத்து தான் இதை கட்டணும்னு இல்லை, எல்லாமே என்னுடையதுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இனி எல்லா சகல ஆசீர்வாதமும் என்னுடைய கரத்திலிருந்து அது உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது எல்லாமே என்னுடையதுதான், வெள்ளியும் என்னுடையதுதான், பொண்ணும் என்னுடையதுதான். அது எல்லாமே என்னிடத்துல இருந்துதான் வருமே தவிர, என்னிடத்துல இருந்துதான் வருமே தவிர ஒரு நாளும் வேற எங்கிருந்து வரப்போவது இல்லை. உலகத்திலிருந்தோ, பிசாசத்திலிருந்தோ, மனுஷத்திலிருந்தோ, அரசாங்கத்திலிருந்தோ அல்ல, ஆண்டவராக என்னிடத்திலிருந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வானமும் பூமியும் கர்த்தருடையது, ஆண்டவருடையது. அதில் உள்ள எல்லாமே யாருக்குரியதா இருக்குது? கர்த்தருக்குரியதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இது இல்லை, அது இல்லை. இது இருந்தா நான் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருவேன், இது இருந்தா கர்த்தருக்காக நான் சொல்றோம் ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுத்துருவேன், இது இருந்தா அநேகருக்கு நான் உதவி செஞ்சு ஊழியம் செஞ்சிருவேனே, சேவை செஞ்சிருவேனே, இயேசுவன் அன்பை காண்பிச்சிருவேனே. ஆனா வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என்னிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்களே. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்படி ஆமா சோத்திரம் எதிர்பார்த்திருந்த ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனத்தை பாருங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அதாவது தாயின் வயிற்றிலே சப்பானியாய் இருந்த ஒருத்தன் என்ன செய்வான், தேவாலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்கும்படிக்கு நாடோறும் அலங்கார வாசல்ல தேவ ஆலய வாசலண்டையில் வச்சுருப்பாங்க. அவன் பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க, போகும்போது பிச்சை கேட்டான். அப்போது 4வது வசனத்தில் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் அவர்களிடத்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு வந்திருக்கிறான். அவங்க பார்க்குறான், ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறான். அவர்களை நோக்கி பார்த்தான். 6வது வசனத்தில் அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தினால வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்கிட்ட இயேசுவின் நாமம் இருக்குது, என்கிட்ட இயேசுநாதருடைய வல்லமை இருக்குது, அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது. சப்பானியா இருக்கிறவனை பார்த்து என்கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஆனா இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. அப்போ 40 வயசு இருந்துச்சு, 40 வருஷமா அவன் சப்பானியா இருந்தான், ஊனமா இருந்தான், நடக்க முடியாதுன்னா அவன் நடந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெள்ளியும் பொண்ணும் கொடுக்காதது, அதற்கு மேல வல்லமையும் அபிஷேகம் இயேசுவின் நாமமும் உங்ககிட்ட இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அதிகாரம் உள்ள நாமம் உங்ககிட்ட இருக்குது, வல்லமை உள்ள நாமம் உங்ககிட்ட இருக்குது, அற்புதத்தை கொண்டு வருகிற நாமம் உங்ககிட்ட இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
யோவான் 14:14 என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னாரு. அந்த நாமத்துல கேளுங்க, எதையும் தர்றதுக்கு ஆண்டவர் ரெடி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு, அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால வெள்ளி இல்லை பொண்ணு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அதற்கு மேலான எல்லாவற்றையும் செய்கிற இயேசுவின் நாமம், அந்த அதிகாரம் உள்ள நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப சாதாரணமா இருக்கிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆலயம் சாதாரணமா நீங்க கட்டுற மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 500 வருஷமா நிலைச்சிருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முந்தின ஆலயத்துல தங்கம் அப்புறம் வெள்ளி அப்படி விலையேறப்பட்டதுனால கட்டுனாங்க. அங்க ஆண்டவருடைய மகிமை இறங்கி வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இவங்க ஒண்ணுமில்லாமையில வெறுமையில இருக்கிறதுல கொஞ்சத்துல அற்பமாத்தான் அந்த ஆலயத்தை கட்டுனாங்க. பாருங்க, இந்த ஆலயத்துல ஆண்டவருடைய வல்லமை மகிமை இறங்கி வரல, வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரே இயேசு அந்த ஆலயத்துல இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முந்தின ஆலயத்துல ஜனங்க நிறைய இருந்தாங்க, ஆரவாரம் நிறைய இருந்துச்சு, பலி நிறைய இருந்துச்சு, மகிமை இறங்கி வந்துச்சு, ஆசாரியர்கள் ஊழியர்கள் நிறைய இருந்தாங்க, பணம் பொருள்கள் நிறைய இருந்துச்சு, அங்க மகிமைதான் இறங்கி வந்துச்சு. இங்க எல்லாமே எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஜனந்தா இருக்கிறாங்க, கொஞ்சம் பொருள் தான் இருக்குது, செய்ய முடியல, கஷ்டப்பட்டு தடை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பிரச்சனை போராட்டமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த முந்தின ஆலயத்துல மகிமை வந்துச்சு, இந்த பிந்தின ஆலயத்துல மகிமை மட்டும் இல்ல, படைச்ச எல்லாத்தையும் உண்டாக்கின நாம சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய நானே இறங்கி வருவேன். நீ கஷ்டப்பட்டு கட்டுகிற இந்த வாழ்க்கையில, இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த தரிசனத்துல, இந்த ஊழியத்துல, இந்த சபையில, இந்த இடத்துல நானே இறங்கி வருகிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டுங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவரே வருவான். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவரே இறங்கி வருவார். அவரே இறங்கி வருவார். உனக்காக அவரே எல்லாவற்றையும் செய்வார். அந்த பிந்தின மகிமை எதற்கும் ஈடு இல்லை, எதற்கும் இணை இல்லை. சமாதானத்தின் தேவன் வருகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து வருகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கையில அழுக, புலம்பல், கண்ணீர், நிம்மதி இல்லை. இனி என்னுடைய நிம்மதியை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கறேன்னு இயேசு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். இந்த சமாதானம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும், இது நீடித்திருக்கும். ஆவியானவர் உங்க நடுவில் நிலை கொண்டு இருப்பாரு. நானும் உங்களோடு கூட எப்பயும் கூடவே இருப்பேன். முன்ன காலங்களில உங்களை விட்டது போல ஒரு நாள் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. நீங்க பயப்படாதீங்க, நீங்க திடன் கொள்ளுங்க. தொடர்ந்து வேலையை நடப்பி, ஊழியத்தை நடப்பி, உன் தரிசனத்தை நடப்பி, கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்படும். ஆவியானவர் உண்மையில நிலை கொண்டிருப்பா, உன் நடுவில் நிலை கொண்டிருப்பா. நீ பயப்பட வேண்டாம். வெள்ளியும் பொண்ணு என்னுடையதா இருக்கிறது. அதை பேர்க்கொள்ளும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தையும், அதிகாரத்தையும், வல்லமையும், வரங்களையும், கிருபைகளையும், அபிஷேகத்தையும், மகிமையும் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். இங்கிருந்து சமாதானத்தின் தாவரமாய் மாறும். இங்கிருந்து சமாதானம் நதியை போல பாய்ந்து வரும். சமாதானம் நதியை போல பாய்ந்து வரும். இங்கிருந்து சமாதானம் ஊற்றெடுக்கும், அதிசயம் ஊற்றெடுக்கும், அற்புதம் ஊற்றெடுக்கும். ஆமென். உன் வேலையை நீ நடப்பி,
கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சொன்னபடியே நான் செய்வேன். ஒரு விஷய சகல ஜாதிகளை நான் அசைய பண்ணுவேன். விரும்பப்படுகிறவரின் வல்லமே, விரும்பப்படுகிறவரின் வல்லமே இங்கிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஒருபோதும் இங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒண்ணுமில்லாத மாதிரி இருக்கிற, கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். இடம் கொண்டு நடப்பி பிந்தின மகிமையை பார்க்க போகிறாய். பிந்தின மகிமை உன்னிடத்தில் வெளிப்படுகிறது. பின்மாறி வல்லமை உன்னிடத்தில் வெளிப்படுகிறது. பின்மாறி அபிஷேகம் உன்னிடத்தில் வெளிப்படுகிறது. கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இதுவரை எந்த ஜாதி இடத்துல சனத்தில் செய்யப்படாத காரியங்கள் உன்னிடமாய் செய்வார், உன்னிடமாய் செய்வார். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீர் உயர் ஸ்தலங்களில் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.